வெல்கம் டு வயர் எக்ஸன் சேனல். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இரவு முருகேசர் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. Bro, your story is super. Getting goosebumps while listening your version of story, bro. Your way of story narration is very nice, bro. If they take it like this, it's more appreciable and interesting. Your story is really super. Find a producer and start a film, bro. Your story seems to be better and logic. Your story was much better. In fact, great dollar. I show your storytelling of Indian to from TikTok. It was goosebumps. So I searched and came here for appreciation. Your story is very great, brother. Really appreciate. Your version of story is actually better. நீங்க பேசாம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆயிருங்கப்பா. சுச்சோ, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமாலே? வெக்கமா வருதே. அதாவது என்னன்னாங்க, விக்ரம் படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ அந்த ட்ரெய்லரை வச்சு விக்ரம் படத்தோட ஸ்டோரி இப்படியெல்லாம் தான்பா வரப்போகுது அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டேன். ஆனா அதுல சொன்ன மாதிரி எதுவுமே படத்துல வரல. ஃபிளாஷ்பேக். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர்ல ஆண்டவருக்கு ஒரு குழந்தை இருக்க மாதிரி கூட காட்டியிருப்பாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கைதியா நடிக்கிறாருன்னு ஆல்ரெடி நியூஸ் வந்தாச்சு. மேபி விக்ரம்ன்ற பேர் கமல் சாரோட தான் இருக்காது. ஒருவேளை அந்த குழந்தையோட பேரா இருக்கலாம். அந்த குழந்தை தான் சூர்யாவா கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த லியோ ரிலீஸ் ஆனப்போ லியோ படத்தோட ஸ்டோரி இப்படி எல்லாம் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதை பார்த்து நீங்க எல்லாரும் ஹே மேன் நீ நல்லா கதை சொல்ற மேன், யூ ஹேவ் a great future you know அப்படின்லாம் சொன்னீங்க. அப்புறமா அதை அப்ரிசியேஷன் எடுத்துன்னு இந்த இந்தியன் 2 ஓட ரோஸ்ட்ல இந்தியன் 2 ஓட ஸ்டோரி இப்படி எல்லாம் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொன்னேன். அதை பார்த்து நீங்க எல்லாரும் யோ இந்தியன் 2 ஸ்டோரியை விட நீ சொன்ன ஸ்டோரி செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க போங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை அப்ரிசியேஷன் ஐயோ சாவுட்டுக்கு போன மாதிரி அவனே பார்த்து கொஞ்ச நேரத்துல நல்ல வீடியோ பண்ண ட்ரை பண்ணுவான். எல்லாத்துக்கும் சிரிக்காதீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இத அப்ரிசியேஷன் எடுத்து ட்ரெய்லர் வந்துருக்குல, ட்ரெய்லரை வச்சு கோட் படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். பாப்போம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குது. சோ வணக்கம் டோலர்களே, கோட் படத்தோட ட்ரெய்லரும் வந்தாச்சு, ரிலீஸும் நெருங்கிச்சு. ஒரு 2-3 டேஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷனா இருந்திருக்கும். இதுல மொத்தமா எத்தனை தளபதிப்பா, 1 2 3 இல்ல ஒரே தளபதி தான் 3 ஏஜ்ல வராப்லையா, இல்ல இது ஜெமினி மேனோட இன்ஸ்பிரேஷன் தானா இப்படின்னு பல டவுட் இருக்கும். சோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? இந்த வெங்கட் பிரபு இருக்கார்ல, அவரோட மோஸ்ட்லி எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அவனும் ஏங்க ஒரு சில சீன்லாம் அப்பட்டமா காப்பியே பண்ணி வச்சிருப்பாப்ல. இத பத்தி வெங்கட் பிரபு காப்பி அப்படின்னு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இன்னும் டீடைலா புரியும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த கோட் படமுமே கூட எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த ஜெமினி மேனோட இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது. நீங்க படம் பார்த்த பிறகு நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன், யார் சொன்னா உங்களுக்கு ஜெமினி மேன்? மீன்வைல் இந்த ஐடியா வந்து கோவிட் டைம்ல தான் எனக்கு கிடைச்சது. ஒரு ஃபிலிம் ஒன்று பார்த்தேன், அந்த டைம்ல ஒரு ஃபிலிம் பார்த்தேன். அது பார்த்தோன்னே அதோட சீக்வன்சஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல இருந்து ஒரு 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 ஸ்பார்க் எனக்கு ஒன்று கிடைச்சது. இப்படி ஒன்று பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா அதுல இருந்து டெவலப் பண்ணது தான் இந்த ஐடியா. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய எல்லா சீனையும் தனித்தனியா பிரிச்சு 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 பார்க்க போறோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த கோட் ட்ரெய்லரையே பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 5-6 சீன்ஸ் வச்சு தான் மொத்த ட்ரெய்லரையுமே கட் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த ரஷ்யால நடக்கக்கூடிய அந்த பைக் சேஸ் அண்ட் அங்க நடக்கக்கூடிய ஃபைட்ஸ், அப்புறமா இந்தியால மெட்ரோ ட்ரெயின்ல நடக்கக்கூடிய ஃபைட்ஸ் அண்ட் ஃபிளாஷ்பேக் போர்ஷனுக்காக ஸ்னேகா அண்ட் தளபதி வரக்கூடிய அந்த பேங்காக் போர்ஷன்ஸ், அப்புறமா மோகன் கூட நடக்கக்கூடிய அந்த ட்ரெயின் ஃபைட் அண்ட் கிளைமேக்ஸ்ல வர சிஎஸ்கே மேட்ச்னு மொத்தமாவே இந்த 5-6 சீன்ஸ் வச்சு தான் ட்ரெய்லரை கட் பண்ணிருப்பாங்க. இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு ஆர்டர்ல ஒருங்கிணைத்து ஒரு கதையை சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோட் படத்தோட கதையை தெரிஞ்சுக்கணும்னா ஜெமினி மேனோட கதை தெரிஞ்சிருக்கணும்ல. சோ ஜெமினி மேனோட ஒரு சின்ன ரீகேப் பாத்துடலாமா?
இந்த ஜெமினி மேனோட கதைப்படி வில் ஸ்மித் ஜெமினை அப்படின்ற ஒரு டீம்ல இருப்பாப்ல. இந்த ஜெமினை டீமோட ஒர்க் என்ன அப்படின்னா டெரரிஸ்ட், நாட்டுக்கு த்ரெட்டா இருக்கவனுங்க, வேண்டாதவனுங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுறது தான். சோ வில் ஸ்மித் நிறைய மிஷன்ஸ் பண்ணிருப்பாப்ல. சோ அவருக்கு above 50 அப்படின்ற மாதிரி ஏஜ் ஆயிரும். அப்படி ஒரு நாள் இவருக்கு ஒரு மிஷன் வருது, ஓடுற ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு டெரரிஸ்ட கொல்லணும்னு. சோ அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி ஸ்னைப்பரோட போறாப்ல. போய் ஓடுற ட்ரெயின்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்டையும் போட்டு தள்ளிடுவாரு. ஆனா அங்க என்ன நடக்கும்னா இவர் சுடும் பொழுது அந்த டெரரிஸ்ட் பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆகிருந்தா அந்த ஸ்னைப்பர் ஷாட் அந்த குழந்தை மேல பட்டு அந்த குழந்தை செத்து போயிருக்கும். சோ வில் ஸ்மித் என்ன பண்றாப்லனா இனி நமக்கு வயசாயிருச்சுப்பா, இந்த மிஷனுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம் அப்படின்னு ஜெமினை டீம்ல இருந்து ரிட்டையர் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாப்ல. ஆனா இது அந்த டீமோட ஹெட்டுக்கு பிடிக்காது. இது இப்படி இருக்கும் பொழுது தான் இவர் அந்த ஓடுற ட்ரெயின்ல இருந்து ஒரு டெரரிஸ்ட கொல்லுவார்ல, அவன் டெரரிஸ்டே கிடையாது, அவன் ஒரு பயாலஜிஸ்ட் அப்படின்ற மேட்டர் இவருக்கு தெரிய வரும். அதாவது இவர் மிஸ்யூஸ் பண்ணிருக்கானுங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற வில் ஸ்மித் யார் அவனை ஏன் கொல்ல சொன்னாங்க அப்படின்றத தேடி போக ஆரம்பிக்கிறாப்ல. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒருத்தன் கொல்ல வருவான். ஆக்சுவலி வில் ஸ்மித்தே ஒரு கில்லாடி, ஜெமினை டீமுடைய பெஸ்ட் சோல்ஜர். ஆனா இவர் கொல்ல வருவான்ல, அவனை பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஈக்குவலான டேலண்டோட இருப்பான். இவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுவான். சோ யார் அவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கொல்ல வந்திருப்பான்ல அவனும் ஒரு வில் ஸ்மித்தா தான் இருப்பாப்ல. அதுவும் யங் வில் ஸ்மித்தா இருப்பாப்ல. அதாவது 50 வயசுல இருக்கக்கூடிய ஒரு வில் ஸ்மித் இப்போ கொல்ல வந்திருக்காருல, அவருக்கு ஒரு 24 வயசு இருக்கும். அப்படி ஒரு யங்கான வில் ஸ்மித். சோ அதுக்கப்புறமா தான் வில் ஸ்மித் கண்டுபிடிப்பாப்ல இந்த ஜெமினை டீமுடைய பெஸ்ட் சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த டீம் ஒண்ணும் இல்லாம ஆகிரும் அப்படின்னு அந்த டீமோட ஹெட் என்ன பண்ணுவாப்லனா வில் ஸ்மித்தோட டிஎன்ஏ வச்சு அவரை மாதிரியே அதே டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸோட இருக்கக்கூடிய ஒரு க்ளோனை உருவாக்கி இருப்பாப்ல. அண்ட் அந்த க்ளோனை உருவாக்க உதவி பண்ண பயாலஜிஸ்ட் தான் ஸ்டார்டிங்ல ட்ரெயின்ல கொலை பண்ண சொல்லிருப்பான். இப்போ அதே க்ளோனை வச்சு வில் ஸ்மித்தையும் கொலை பண்ண சொல்லிருப்பான். அதுக்கப்புறமா வில் ஸ்மித் அண்ட் வில் ஸ்மித்தோட யங்கர் வெர்ஷன் க்ளோனும் ஒண்ணா சேர்ந்து கிளைமேக்ஸ்ல வில்லனை கொலை பண்றதுக்காக போவாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா மாஸ்க் அண்ட் ஹெல்மெட் போட்டு இன்னொருத்த வருவான். அவன் இவங்க எல்லாரையும் விட டேலண்டா இருப்பான், அவ்வளவு ஹைப்பர் ஆக்டிவா செயல்படுவான். சோ வில் ஸ்மித் அண்ட் அவருடைய யங்கர் வெர்ஷன் சேர்ந்து கிளைமேக்ஸ்ல அவன் ஒரு மாதிரி அடிச்சு போட்டுட்டு அந்த ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தா அதுவும் ஒரு வில் ஸ்மித்தா தான் இருப்பாப்ல. அண்ட் அவன் இன்னும் சின்ன பையனா இருப்பான். அதாவது இந்த முதலாவது க்ளோனுக்கு ஒரு 24 வயசு இருக்கும் அப்படின்னா இப்போ வந்திருக்கவனுக்கு ஒரு 18-20 வயசு தான் இருப்பான். அண்ட் அவன் இன்னும் ஸ்கில்ஸா முக்கியமா எந்தவித ஃபீலிங்ஸும் இல்லாத ஒரு சோல்ஜரா இருப்பான். இது எந்த அளவு தூரம்னா நெருப்புல நின்னாலும் அவனுக்கு சுடாது. சரி இவன் யாரான்னு பார்த்தா அந்த வில் ஸ்மித்தோட டிஎன்ஏ வச்சு ஒரு வில் ஸ்மித் கேங்கையே உருவாக்கி வச்சிருப்பான். அதாவது க்ளோன்லயே அப்டேட்டட் க்ளோன்லாம் செஞ்சு வச்சிருப்பான். ஆக்சுவலி இதெல்லாம் படத்துல காட்ட மாட்டாங்க. ஹீரோவை கொலை பண்றதுக்காக கிளைமேக்ஸ்ல ஒரு கேங்கா வருவாங்க. எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. சோ வில் ஸ்மித் ஒருத்தரோட ஹெல்மெட்டை தான் கழட்டி பாப்பாப்ல, ஆனா அந்த கேங்கையே அழிச்சிடுவாரு. சோ இதுதாங்க ஜெமினை மேனோட கதை சுருக்கம். அதாவது 50 வயசுல இருக்கக்கூடிய அப்பா வில் ஸ்மித், அவரோட பையன் 24 வயசு க்ளோன் அண்ட் 20 வயசுல இருக்கக்கூடிய அப்டேட்டட் க்ளோன். இந்த 3 கேரக்டர் இருக்குதுல, இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே கோட்டுக்கு வந்தீங்கன்னா ஜெமினி மேன் பாரு. ஐயோ அப்படியே பாரு. ஐயோ ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே சொல்லிடுறாங்க SATS அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல ஒரு ஸ்குவாட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்ற SATSல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சோல்ஜர் தான் நம்ம காந்தி, அதாவது நம்ம தளபதி. எப்படி ஜெமினை மேன்ல ஜெமினை ஸ்குவாடோட ஒரு பெஸ்ட் சோல்ஜர் வில் ஸ்மித்தோ அது போல இங்க இவர் கோட். சோ ரொம்ப நாள் லீவ்ல இருக்கக்கூடிய இல்ல இந்த SATSே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கக்கூடிய தளபதியை ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்காக மறுபடி வரவழைச்சு அவருக்காக ஒரு டீம் கொடுக்குற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் தொடங்குது. சோ எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு சம்பவத்துல இந்த SATSே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கக்கூடிய தளபதியை மறுபடி கூப்பிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 international successful operation. Hostage negotiator, field agent, spy. He is a goat of SATS. சோ அதுக்கு அடுத்த சீன்லயே அவர் ரஷ்யால போய் இறங்குற மாதிரியும் அங்க எல்லாருமே போராட்டம் பண்ற மாதிரியும் காட்டுவாங்க. அண்ட் அந்த போராட்டத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோ அவுட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும், which means இங்க இருந்து வெளியேறுன்ற மாதிரி. அண்ட் தளபதி போய் ரஷ்யால இறங்குற இடமுமே பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யால மாஸ்கோல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த நேஷனல் எம்பளம் காந்தி தாத்தா தான் இருப்பாப்ல. நீங்க ரஷ்யன் இந்தியன் எம்பசி அப்படின்னு கூகுள் பண்ணீங்கன்னா இதே காந்தி தாத்தா வருவாரு. சோ இந்தியாவை ரிப்ரசென்ட் பண்ணி ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்காக SATSல இருந்து தளபதி அண்ட் அவருடைய டீம் அங்க போய் இறங்குறாங்க. ஆனா ரஷ்யால இருக்கவங்க எல்லாம் அங்க போராட்டம் பண்றாங்க. சரி இந்தியன்ஸ் வெளியே போக சொல்ற அளவுக்கு அங்க என்னப்பா நடந்திருக்கலாம், எதுக்காக ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடோட ஒரு பெஸ்ட் ஏஜென்ட் அங்க போகணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோட் படத்தோட சினோப்சிஸ் அப்படின்னு ஆன்லைன்ல அதிகமா ஒன்னு ஷேர் பண்ணி இருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த கோட் படமே 2004ல ரஷ்யாவுடைய கேபிட்டல் மாஸ்கோல நடந்த மெட்ரோ பாம்பிங்க பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இந்த மெட்ரோ பாம்பிங் என்ன சமாச்சாரம்னு கேட்டீங்கன்னா 2004ல ஒரு சூசைட் பாம்பர் மெட்ரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணி அந்த பாம்பை வெடிக்க வச்சதுல கிட்டத்தட்ட 41 பேர் வரைக்குமே ரஷ்யால இறந்து போனாங்க. சோ இத பேஸ் பண்ணி தான் எடுக்கறாங்கன்னு சொல்லிருந்தாங்க. ஆக்சுவலி இது ஒரு ரூமரா இருந்தாலுமே கூட உண்மையா இருக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இந்த கோட் செப்டம்பர் 5th ரிலீஸ் அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் விட்டாங்கல்ல, அதோட பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாஸ்கோ சிட்டில ஏதோ ஒன்னு வெடிக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் கதையா பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி 2004 டைம் லைன்ல கதை இல்லனாலுமே கூட அந்த இன்சிடென்ட்டை இன்ஸ்பிரேஷனா வச்சு இப்போ மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு பாம்பு வைக்கிற மாதிரி பண்ணிருக்கலாம். சோ அந்த பாம்பை வெடிக்க வைக்கக்கூடிய டெரரிஸ்டுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கலாம். இது
இதனால தான் ரஷ்யால ஒரு போராட்டம் வெடிக்குது இந்தியன்ஸ்க்கு எதிரா. சோ இதை விசாரிக்கிறதுக்காக தான் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடோட ஒரு பெஸ்ட் ஏஜென்ட் தளபதியும் அவரோட டீமும் ரஷ்யாக்கு போறாங்க. Hostage negotiator, field agent. ரஷ்யா போன தளபதி அந்த கேஸ பத்தி விசாரிச்சு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு கேங் அவரை கொல்றதுக்காக இந்தியன் எம்பசிக்குள்ளேயே வந்துடுறாங்க. சோ தளபதி அவங்க கிட்ட எல்லாம் ஃபைட் பண்றாப்ல. ஆனா அந்த கேங்ல மாஸ்க் போட்ட ஒரு பையன் மட்டும் ரொம்பவே டேலண்டா இருக்கான். அவனோட ஃபைட் பண்ணவே கஷ்டப்படுறாப்ல தளபதி. தளபதி வைக்கக்கூடிய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதான் அந்த ஃபைட். பாத்தீங்கன்னா பின்னாடி தெரியும் இந்தியன் நேஷனல் எம்ப்ளம்லாம் இருக்கும். சோ தளபதி கேஸ் டீடைல் எல்லாம் எடுத்து அங்க இருந்து தப்பி போறாப்ல. ஆனா அந்த மாஸ்க் போட்ட பையன் மட்டும் இவரோட ஹெவியா ஃபைட் பண்றான். ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி அந்த பையனோட மாஸ்க கழட்டிடுறாப்ல தளபதி. மாஸ்க கழட்டக்கூடிய தளபதிக்கு ஒரே ஷாக். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவன் அச்சேசலா இவரோட சின்ன வயசு கேரக்டர் மாதிரி, அதாவது 50 வயசு இருக்க தளபதி ஒரு 24 வயசுல எப்படி இருந்திருப்பாரோ அப்படியே இருக்காம வயசாயிடுச்சு. சோ அவங்க கிட்ட இருந்து ஒரு மாதிரி தப்பிக்கக்கூடிய தளபதி கிட்ட அவரோட டீம்மேட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, யாருப்பா அவன் உங்களோட சின்ன வயசு கேரக்டர் மாதிரியே இருக்கா, உங்களுக்கு பையனா இருக்குதா அப்படின்னா. சோ அங்க அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. Flashback. செட்ஸ்ல நாங்க 4 பேர் நமக்கு பயனா என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி தளபதி, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்க 4 பேருமே இருக்காங்க. தளபதியுடைய வைஃப் தான் ஸ்னேகா. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அண்ட் ஸ்னேகா கன்சீவாவும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தான் ஒரு டெரரிஸ்டா இருக்கக்கூடிய மோகனை இவங்களோட இந்த டீம் தேடிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கக்கூடிய மோகன் தளபதியை ஆளுங்களை வச்சு கடத்தி அந்த ட்ரெயினுக்கு கூட்டு வராப்ல. அண்ட் தளபதி அந்த ட்ரெயின்ல நிறைய வெப்பன்ஸை கடத்துறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதுதாங்க இந்த ட்ரெய்லர்ல வரக்கூடிய ட்ரெயின் ஃபைட். ஆக்சுவலி ட்ரெய்லர்ல மெட்ரோ ட்ரெயின் அண்ட் நார்மல் ட்ரெயின் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அந்த மெட்ரோ ட்ரெயின் மேட்டருக்கு நான் பின்னாடி வரேன். அந்த நார்மல் ட்ரெயின் இருக்குதுல, அதுல நடக்கக்கூடிய ஃபைட் தான் இது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆரம்பத்துல தளபதி அந்த ட்ரெயினுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க. அப்போ கூட இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த மாஸ்க் போட்டவங்க கூட அப்புறம் தளபதி ஃபைட் பண்ணுவாப்ல. அண்ட் ஃபைனலா மோகனோட என்ட்ரி. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்தேன். ஆனா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்த்தேன். இப்ப நீங்க கேட்கலாம், மோகன் எங்கயா ட்ரெயினுக்குள்ள இருக்காரு, அதை பார்க்க ஏதோ ரூம் மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு. ஆக்சுவலி இந்த சீனோட அந்த ஓரத்துல பாருங்களேன், ட்ரெயின் மூவ் ஆகுறதெல்லாம் விளங்கும். அண்ட் கூட நிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதே மாஸ்க் எல்லாம் போட்டிருப்பானுங்க. சோ தளபதியை கடத்திட்டு வந்து மிரட்டி தளபதி அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த ட்ரெயினையே பிளாஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாப்ல. அந்த பிளாஸ்ட்ல மோகன் பலத்த காயங்களோட தப்பிக்கிறாரு. தப்பிச்ச மோகன் தளபதியை எப்படியாவது பழி வாங்கிடணும் அப்படின்ற முடிவுக்கு வராப்ல. நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். சோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தளபதி ஒரு மிஷனுக்காக ஃபேமிலியோட பேங்காக் போறாப்ல. அங்க பாத்தீங்க அப்படின்னா மோகனோட கேங் வந்து தளபதி அண்ட் அவருடைய ஃபேமிலியை கொல்றதுக்காக துரத்துறாங்க. அங்க ஒரு சேசிங் அண்ட் ஃபைட் எல்லாம் நடக்குது. அப்போ நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்ல தளபதியுடைய வைஃப் ஸ்னேகா அண்ட் அவங்களோட பையன் 2 பேருமே இறந்து போயிட்டதா சொல்றாங்க. சோ தளபதி என்ன முடிவு பண்றாருன்னா, நம்ம ஃபேமிலியே போயிருச்சு, இனிமே இந்த செட்ஸ் எல்லாம் நமக்கு வேணாம்பா அப்படின்னு ஒதுங்கி இருக்காப்ல. அப்படி இந்த செட்ஸே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போன தளபதியை தான் இப்போ இந்த அசைன்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. சோ பிளாஷ்பேக் முடிய அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சீன்ஸ்ல எல்லாம் தான் தெரிய வருது, தளபதியுடைய பையன் சாகல, அவனை வில்லன் மோகன் எடுத்து தான் புள்ள மாதிரியே வளர்த்தி இப்போ தளபதியை கொல்றதுக்காக அனுப்பியிருக்கான்றது. சோ அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு நடந்ததெல்லாம் சொல்லி தளபதி புரிய வைக்கிறாப்ல. அவனும் இவர் தான் தன்னோட உண்மையான அப்பா அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். சோ இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டதை தெரிஞ்சுக்கக்கூடிய வில்லன் இவங்க 2 பேரையுமே கொல்றதுக்காக ட்ரை பண்றான். அதுதான் இந்த ரஷ்யன் ஸ்ட்ரீட்ஸ்ல நடக்கக்கூடிய பைக் சேஸ். அண்ட் அங்க இருந்து தப்பிக்கக்கூடிய தளபதி அண்ட் அவருடைய பையன் 2 பேருக்குமே அடுத்து வில்லன் இந்தியால சென்னையில எங்கேயோ பாம்பு வைக்க போறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அதை தேடி மறுபடி 2 பேருமே சென்னைக்கும் வராங்க. அண்ட் அந்த பாம் சென்னையில நடக்க போற சிஎஸ்கே மேட்ச்ல தான் வைக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற தளபதி அதை தடுக்கிறதுக்காக போறாப்ல. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு வர பைக்கர் தளபதியை கொல்றதுக்காக வரான். இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அந்த பைக்கர் ரொம்பவுமே ரகடா பிஹேவ் பண்றான். அவனை தளபதியால ஜெயிக்கவே முடியல. சோ தளபதி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி தப்பிக்கிறாப்ல. அவனும் அந்த பைக்ல துரத்தினே வரான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணுமே, என்னன்னா அந்த ட்ரெய்லர்ல வர மெட்ரோ சீன்ஸ் எல்லாம் அப்ப ரஷ்யால எடுத்தது கிடையாதானே? ஆக்சுவலி இது இந்தியால நடக்கக்கூடிய மெட்ரோ ஃபைட் தாங்க. ஏன்னா ஒரு சீன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நடைமேடை அப்படின்னு தமிழ்ல எழுதி இருப்பாங்க. அண்ட் அந்த ஹெல்மெட் போட்டு வர பைக்கர் வர சீன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி நம்ம ஒரு ஆட்டோலாம் நிக்குங்க. சோ இது இந்தியால நடக்கக்கூடிய சீன் தான். சோ அந்த ஹெல்மெட் மேன் தளபதியை கொல்றதுக்காக வர ஒரு கட்டத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தளபதி ஒரு மாதிரியா அந்த ஹெல்மெட் மேனுடைய ஹெல்மெட்டை கழட்டிறாப்ல. கழட்டி பார்த்தா அதுக்குள்ள இன்னும் யங்கான இன்னொரு தளபதி இருக்காப்ல. எப்படி ஜெமினி மேனுடைய லாஸ்ட் போர்ஷன்ல சின்ன வில் ஸ்மித் வருவாப்லயோ அப்படி. அப்போதாங்க தளபதிக்கே தெரிய வருது தன்னோட 2 பசங்களும் சாகலன்னு. சோ அதுக்கு பிறகு தளபதி எப்படி அந்த சிஎஸ்கே மேட்ச்ல வச்ச பாம்ப தடுத்தாப்ல, இந்த 2 பசங்களுக்கும் என்னதான் ஆச்சு அப்படின்றத மீதி கதை.
ஆக்சுவலி இப்போ இந்த ஜெமினி மேன்ல பாத்தீங்க அப்படின்னா 2 யங் வில் ஸ்மித்துமே குளோனிங் மூலமா தான் உருவாக்குனதா காட்டியிருப்பாங்க. ஆனா இங்க குளோனிங் வருதா இல்ல ட்ரெய்லர்ல வர விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தா தளபதிக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்க மாதிரியும் அண்ட் ஸ்னேகா கன்சீவா இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. சோ ஒருவேளை வில்லன் ஒரு பையனை வளர்க்குற மாதிரியும் அண்ட் ஸ்னேகா கன்சீவா இருந்தாங்கல்ல, சோ அவங்க வயித்துல வளரக்கூடிய கருவை மட்டும் எடுத்து ஏதாவது சயின்டிபிக்கலா வளர்க்குற மாதிரி காட்டலாம். ஏன்னா ஆரம்பத்துல அந்த பர்த்டே கிளிம்ஸ்னு ஒன்று விட்டாங்கல்ல, அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த யங்கான தளபதி ஏதோ ஒரு லேப்ல நிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அண்ட் ட்ரெய்லர்லயுமே பாத்தீங்கன்னா அந்த லேப்ல இருந்து வெளியே வர மாதிரியான ஒரு சீனும் காட்டியிருப்பாங்க. அதனால இது இப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது வெர்ஷன் நம்பர் 1. என்கிட்ட வெர்ஷன் நம்பர் 2 ஐயா போது இதுவே சொன்ன மாதிரி கதை இருக்கலாம். அப்படி இல்லன்னு வச்சுங்களேன், இந்த முதலாவது தளபதி இருக்காருல்ல, ஐ மீன் இந்த 24 வயசுல இருக்கக்கூடிய யங் தளபதி, அவர் சாகாம ஸ்னேகாவும் அவங்க வயித்துல இருந்த குழந்தையும் சாகுற மாதிரி காட்டிட்டு தளபதி தான் இந்த 24 வயசு தளபதியும் வளர்க்கிற மாதிரி காட்டலாம். பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஞாபகம் இருக்குதா, இந்த அப்பா தளபதியும் இளைய தளபதியும் 2 பேருமே பாராசூட்ல இருந்து இறங்குற மாதிரி காட்டி ஒரு போஸ்டர் விட்டு இருந்தாங்க. அண்ட் ட்ரெய்லர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேருமே கட்டி பிடிக்கிற மாதிரியான சீன்லாம் இருக்கும். அவ்வளவு ஏங்க, ஒரு கட்டத்துல எல்லாம் இந்த 24 வயசு தளபதியை நம்ம அப்பா தளபதி காப்பாத்தி கூட்டுன்னு போற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. சோ அவரு நம்ம அப்பா தளபதி வளர்க்கக்கூடிய இளைய தளபதியா இருக்கலாம். அண்ட் கனவுல இருக்கக்கூடிய தளபதியை தான் மோகன் வளர்க்கிற மாதிரி காட்டலாம். அண்ட் அவரு தான் அந்த ட்ரெய்லர்ல வர குட்டி தளபதி. சோ மோகன் வளர்க்கக்கூடிய குட்டி தளபதி பண்ணக்கூடிய கிரைம்ஸ்க்கெல்லாம் நம்ம அப்பா தளபதி வளர்க்கக்கூடிய 24 வயசு இளைய தளபதியை புடிச்சுட்டு போயிடுறாங்க. சோ அங்க இருந்து கதை அடுத்த ஸ்டெப்புக்கு போற மாதிரி கூட இருக்கலாம். எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றீங்க, ஒண்ணும் தெரியாத பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு நான் உண்மைதான் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது, அவ்வளவுதான். சோ இப்படி தாங்க ஜெமினி மேனோட கதையை நம்ம விபி கோட்டாக மாத்தி பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கட் பண்ணி, எது எப்படியும் இன்னும் ஃபியூ டேஸ்ல எல்லாம் தெரிஞ்சிட போகுது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, வளமை போல படம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன எதுவுமே படத்துல இருந்திருக்காது. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து எவனாவது எனிவன் ஆஃப்டர் வாட்சிங் கோட் அப்படின்னு கமெண்ட் போடுவான். அவனை வழி தொடர்ந்து எல்லாரும் என்னைய போட்டு கமெண்ட்ஸ்ல அடிப்பீங்க, பழகி போச்சுப்பா. சோ நீங்களாம் இப்படி கோட் படத்துக்கு வெயிட் பண்றீங்களோ அது போலத்தாப்பா நானும் வெயிட் பண்றேன். பார்த்துன்னு வந்து அடிங்க, வாங்கிக்கிறேன். அப்புறம் போறதுக்கு முன்னாடி கீழே பாருங்களேன், நம்ம சோசியல் மீடியா நீங்க சும்மாவே கிடக்குதுங்க, போற போக்குல அதை ஃபாலோ பண்ணிக்கீங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். பாவிலா அணில் ஆடுதா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு செகண்ட் அவர் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஒன்று சொல்லும் போது அது எல்லாமே மெர்ஜ் கரெக்டாக அந்த ட்ரெய்லருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே டிகோட் பண்ணி அதை ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு மாதிரி இருக்கு. தெரியல, மேபி இப்படி இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு, இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா ட்ரெய்லரை வச்சு நம்ம டக்குன்னு தப்பா கூட யோசிப்போம். படம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, பார்த்தா தான் தெரியும். மேபி ஜெமினி மேனா இருக்கலாம், இல்லை அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. 5ஆம் தேதி தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு படம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.